ஜெபம் செய்து இந்த கூட்டத்தை ஆரம்பிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பாதத்தில் நாங்கள் வரத்தக்கதாக நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளோ பெரியது சுவாமி. ஆண்டவரே, சிலுவையில் நீர் காண்பித்த அன்பு, ஆண்டவரே, தன்னையே தந்து ஆண்டவரே இந்த மனுக்குலத்தை நேசிக்கும்படியாக இந்த பூமியில் வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை சிந்தி ஆண்டவரே மரித்து உயிர்த்து இன்றைக்கும் சுவாமி நீர் எங்களோடு ஜீவனோடு கூட சுவாமி என்றென்றைக்கும் இருக்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பள்ளியில் நீர் இப்படியாக ஆசிரியர்களாக இணைந்து உம்மை ஆராதித்து உம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே உம்முடைய வழிநடத்தலின்படி சுவாமி நாங்கள் நடக்கத்தக்கதாக நீர் ஆண்டவரை கொடுத்திருக்கிற இந்த ஒழுங்கிற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரை இன்றைக்கும் இந்த கூட்டத்தை உம்முடைய ஆண்டவரை வல்ல கரத்தினால நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் தேவைகள், எங்களுடைய எண்ணங்கள், ஆண்டவரே சுவாமி, எங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் இன்றைக்கு உம்முடைய தாசனை கொண்டு உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும். ஆண்டவரை உம்மை ஆராதிக்கும் பொழுதும் உம்முடைய சத்தத்தை கேட்கும் பொழுதும் உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்தை ஆளுகை செய்யட்டும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சாய்க்கும்
for the Bible reading, I request Malar Madam to come forward and read Psalms 84, verses from 1 to 8. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 84 வசனங்கள் 1 முதல் 8 முடிய. சங்கீதம் 84 வசனங்கள் 1 முதல் 8 முடிய. கித்தீத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராயின் புத்திரரிலுள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். சேலா. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும் என்பவைகளே. ஆமென். Greetings to all of you and very good morning to every one of you. May the Lord's blessings be upon this place now and forever. It's so beautiful that we are gathered in the presence of God. As the Bible says, how amiable are thy tabernacles. In Tamil it says, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். This is an abode of God. Today's topic is that Holy Spirit is arraigned. There shall be showers of blessings of God's rain. The Lord is going to rain upon you, shower upon you, remove all your tears, troubles, sickness. That is the blessings of rain. So today, Holy Spirit is rain. My soul longeth, fainted. You see, even my, not only the soul, not only my heart, but my flesh, three things ready to praise, to live in God's tabernacle, amiable place, peaceful place, where the Lord pour out His blessings upon us. So nice that we are here today, April 15th, a beautiful day at the presence of God. As the Bible says in Ezekiel chapter 34, verse 26, God's word will happen upon everyone. Yeah. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி, ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். Look at this, dear teachers. This promise is for all of you. There shall be showers of blessings. This is Ebenezer, God, our great help. It is not the strength of human being.
But the Lord is above all to bless you, rain upon you, rule upon you, shower upon you, take control of all your troubles. That's why Psalm 84 we read, verse number 6. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். உங்க குளமோ குட்டையோ எல்லாம் நிரப்பப்படும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, மழையும் குளங்களை. நம்மளை வெட்டி எடுத்துட்டாங்க இந்த உலகம். நம்ம சேர்ந்தவங்க மண்ணை வெட்டி நம்மளை வித்துட்டாங்க. கவர்மெண்ட்டும் அப்படி தான் பண்ணுது. இங்கே ஆசிரியர்லாம் வருஷம் எதற்கு கிறிஸ்தி கட்டபொம்மன் வரிகளிலே நான் ஏன் இன்னைக்கு ஜிஎஸ்டி, ப்ரொஃபஷனல் டேக்ஸு, இன்கம் டேக்ஸு, இட்லிக்கு டேக்ஸு, எங்கே ஒரு கட்டபொம்மன்னா ஜனங்க எழுமனா தான் முடியும். ஸ்கூலுக்கு டேக்ஸு, புக்ஸுக்கு டேக்ஸுக்கு 18% டேக்ஸு, ஃபீஸ் டியூஷன் ஃபீஸு மட்டும் டேக்ஸ் இல்லையா, மற்றது எல்லாத்துக்கும் டேக்ஸ். வெட்டி எடுக்கிறாங்க கவர்மெண்ட்டு. மினிமம் பேலன்ஸ் 400. 400 இன்ட்டு அத்தனை கோடி யாருக்கு உண்டியில் இருக்குது பேங்க்கில்? மினிமம் பேலன்ஸ் பாருங்க. அந்த மனுஷனே நம்ம இந்த உலகமும் சரி கவர்மெண்ட்டும் சரி குளமாக்கிட்டாங்க. பள்ளமாக இருக்கும். கடவுள் சொல்கிறார், மழை உங்கள் குளங்களை நிரப்பும். அதனால் நம்ம அழுகையின் பள்ளத்தாக்காயிற்று. ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. கடவுள் அருள் மாறி உண்மையில் பொழியும்படி நீரூற்றாக்கி கொள்கிறார். இனிமேல் அந்த அருள் மாறி அந்த குட்டை குளத்தை நிரப்பும். ஜனகம் அப்பவும் நான் சும்மா விட போகிறதில்லை. குடத்தை எடுத்துகிட்டு வந்து மொண்டுன்னு இருப்பாங்க. நீ நீர் விட்டாவா மொல்ல சுரப்ப. இது கடவுளின் ஆசை. இதுதாங்க வாழ்க்கை. வீட்டில் உங்களை சும்மா விட்டாங்களா? ஸ்கூலில் சும்மா விட்டாங்களா? இல்லை ரோட்டில் தான் சும்மா விடுறாங்களா? கடவுள் வார்த்தை சொல்கிறது, ஆசீர்வாதமான மழை. There shall be showers of blessing. அருள் ஏராளமாய் பெய்யும், மேக மந்தாரம் உண்டாம். The cloud comes. Give quickly, yeah. காடான நிலத்திலே செழிப்பும் பொறிப்பும். Shall we all sing together? அருள் ஏராளமாய் பெய்யும், மேக மந்தாரம் உண்டாம். காடான நிலத்திலேயும் செழிப்பும் பொறிப்புமா. To
It is the Holy Spirit upon whom these showers will come. Isaiah 44, verse number 3. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் Yes. வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சன்னதியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். I will pour and shower water upon you. Only those who are thirsty, seeking God's presence, accepting God's words, obedient to God's voice. That's what we sang. El, Bethel, heaven opened. El means God. Beth means house, you. வீடு. கடவுளுடைய வீடு நீங்களும் நானும். நம்மளை போய் கோலமாக்கிட்டாங்க, குட்டையாக்கிட்டாங்க. அழுகையின் பள்ளத்தாக்களே நடக்க வச்சிருச்சு இந்த உலகம். ஆனால் when the Lord comes, when He showers these blessings of rain, all that cannot be seen, you'll be filled with a fertile land. No more shame. Beautiful tree will come. வெட்டி எடுக்கப்பட்ட அதே குழியிலே பெரிய மரமாய் நீ வளருவாய். செழிப்பான மரமாய் வளருவாய். குழி எடுத்தது பிற்காலத்தில் நல்லதாக உனக்கு தெரியும். இப்பொழுது அந்த குழியிலே ஒரு பெரிய மரம், கனியுள்ள ஒரு மரம். பாருங்க, இதெல்லாம் நல்லது. டேவிட் வில் சே, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஏன் எனக்கு உபத்திரம்? ஆனால் பைபிள் சொல்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, another beautiful verse in Isaiah 55, verse 10, 11. Yes. 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 திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். காரியமாகும்படி வாய்க்கும். விதைக்கிறவனுக்கு விதை மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அப்படியே சும்மா திரும்ப போகாது, வெறுமையா பூமியை நனைக்கும். முளை கிளம்பும், விளையும்படி செய்யும். ஆகாரம் கொடுக்கும், சீடும் கொடுக்கும். இதுதான் செழிப்பான வாழ்க்கை. எது சீடு கொடுக்கும், ஆகாரம் கொடுக்கும்? பணமா? அங்கே பாருங்கள், கடவுளுடைய வசனம். நம்ம வசனமெல்லாம் நல்லா தான் இருக்கு. எப்போ எல்லாம் கொஞ்சம் சரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். மாறி மாறி அடுத்தடுத்த வசனம். இன்னொரு வசனம், மற்றவங்க வசனம்லாம் கேட்டு கெட்டு குட்டிச்சாரவனவங்க நிறைய பேர். போதா குறைச்சலுக்கு நம்ம வசனம் தொல்லை கொடுக்குது. நான் சொல்கிறது தான் ரைட்டு, ஆமாம். அப்போ ஏன் அந்த வசனம் உன்னை காப்பாற்றலை?
மற்றவங்க சொல்கிறதெல்லாம் ரைட்டு, சரிதான், அதையே உன்னை காப்பாற்றலை. அவர் சொல்கிறது தான் சரி. அவர் வாயினால் சொன்னதை கையினால் செய்வார். நம்ம வசனம், நான் வாய் சொல்ல வைத்தேன், செய்கிறோமா? இல்லாவிட்டால் பேசாமல் இருப்பதே நல்லது. Jesus was telling a story. 2 sons were there for a father. The father called the elder son and said, "You must go and do this work." He said, "Yes, father, I will finish it, don't worry." And he went. Another fellow came, "Son, must go and do this work." He said, "No, I will not go. I will not listen to you." Argument. What happened? The one who said he will do it, he didn't do. One who made the argument, he felt very bad and he did it. Who is better? சொன்னதை செய்யாமல் இருப்பவனா, செய்ய மாட்டேன் என்று செய்தவனா? Jesus is asking a question. Many people are saying, "I will do this, I will do that." It is only when the showers of blessing come upon you, when the verses of God come upon you, வசனம் உம்மேல் பொழியும் பொழுதுதான், அது கடவுளுடைய வார்த்தையாக உன் வாயிலே வந்த பிற்பாடு தான் நிறைவேறும். இது உன் சொந்த வசனமாயிருந்தால், மற்றவருடைய வார்த்தையை நம்பி நீ இருந்தால் கெட்டு போவாய். வசனம் அங்கே சொல்லுது பாருங்க, அது விதையையும் கொடுக்கும், உனக்கு ஆகாரத்தையும் கொடுக்கும். 11ஆம் வசனம் கொஞ்சம் நீங்கள்லாம் வாசித்தீங்கன்னா, நான் சொல்கிற பிற்பாடு வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். அப்படியே, அப்படியேன்னு முன்னாடி வசனம் சொல்லுது, எப்படியேன்ட்டு. வானத்திலிருந்து மழை பொழிந்து வெறுமையாக திரும்பாமல் முளைச்சி ஆகாரத்துக்கு பயிரை தந்து விதைக்கிறதுக்கு கூட, திரும்ப விதைக்கிறதுக்கு கூட மல்டிப்ளை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் வாய்க்கும். அவர் அனுப்புகிறாரு, நீங்கள் ரிசீவ் பண்ணணும். அதுக்கு தான் ஜீசஸ் வாஸ் டெல்லிங் எ ஸ்டோரி இன் Matthew 7:24, 25, 26, 27. Yes. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பாருங்க, யார் புத்தியுள்ளவர்கள்? சரி, வாசிங்க. பெருமழை சொரிந்து, ஆமா வருது, பெருமழை வருது, பெரு வெள்ளம் வந்து. இருங்க உங்க வாழ்க்கையில் பெரு வெள்ளம் வரும், பெரிய காற்று வரும். எப்போ சார்? வந்துனே இருக்கும். ஆனால் வசனம் வரும், உங்களை நிற்க வைக்கும், காக்கும். டெய்லி போராட்டம் வரும். காலையிலேருந்தே இட்லி சுடுறதா தோசை சுடுறதா, அதிலிருந்து ஆரம்பிக்கும். தயவுசெய்து என்னை மன்னிச்சுங்க, நான் தான் டெய்லி மெனு ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் சொல்கிறேன். வீட்டுக்கு மத்தியானம் என்ன, இரவு என்ன,
எல்லாம் பாருங்கள், காலையில் யாருக்கு எல்லாருக்கும் சோதனை வரும், பரீட்சை வரும். சும்மா பசங்களுக்கு மட்டும் பரீட்சை கொடுத்துட்டு திருத்துற வேலையை அவங்க வேலை. உங்களுக்கும் வருங்க, வாழ்க்கையில் பரீட்சை வரும், பிரச்சனை வரும். அதை போராடி நிற்கணுங்க, ஜெயிக்கணுங்க. உங்களால் முடியாது, கடவுளுடைய ஆவி வரும், மழை வரும், வசனம் வரும், பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது காரணம், அது கன்மலை. The house that built upon the mountain is from the verses of God, not on your own word and thinking. It is the spiritual word of God. It is the spiritual rain, the word of God. Another house Jesus was telling, yes, please read 26, please all of you read. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ தன் வீட்டை மேல் கட்டின புத்தி இல்லாத ஒருத்தன் புத்தி உள்ளவன், ஒருத்தன் புத்தி இல்லாதவன். ஏன் இவர் மணல் மேலே கட்டினார்? தன்னுடைய சொந்த இமேஜினேஷன். ஐ நோ எவ்ரி திங், நியூ டெக்னாலஜி. என்ன ஆச்சு? நியூ டெக்னாலஜி, திடீர் நெட் ஃபெயிலியர். நெட்டு வேலை செஞ்சாதானே, பில்லும் போட முடியல, வேலையும் செய்ய முடியல. பேங்க் ஃபோன் பண்ணால் நெட் ஃபெயிலியர் சார், ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பிஎஃப் சார் அனுப்புகிறாங்க, என்ன ஆச்சு? ஒரு ஸ்கூல் போயிடுச்சு, இன்னொரு ஸ்கூல் நெட்டு ஸ்லோவாகுது. பாருங்கள், மனுஷன் கண்டுபிடிக்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. இங்கே பாருங்கள், மணல் அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது. விழுந்து முழுவதும் ஸ்டேபிள் லைஃப், வாழ்க்கையில் நிலைச்சி நிற்கணும். காற்று வரும், எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க டெய்லி. இன்றைக்கும் கூட காற்று வரும், எல்லாம் ஸ்மூத். காற்று அடிக்கட்டும். The mountain words of Christ, and He will take care of me. He will give me victory. அதுதான் சொல்லுது. அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து, tears, valley of tears, that is life. How many times we have been saddened, depressed, put down by the surroundings. Never worry, you have the rain of the Holy Spirit. The Bible says, verse number 7, அவர்கள் பலத்தின் மேல், you will have strength upon strength when you are tested. கோல்டுக்கு தான் டெஸ்ட், ஃபயர் டெஸ்ட்லாங்குது. ஏன்? நீ குண்டுமணி, கோல்டு. When you are tested, you have the most valuable, treasured soul. Dear teachers, as we read this in Deuteronomy 32:2, உபாகமம் 32:2 வாசியுங்கள். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல, பொழிப்பது போல என் உபதேசம் பொழியும். Look at the words of God. Yes, my doctrine shall drop as the rain. My speech shall distill as the dew, as the small rain upon the tender herb, and as the showers upon the grass. So the Lord will teach you.
My thinking, my building up is on the Word of God. That is Ebenezer, God, my greatest help. He is my rock. He is my hope. People want to put me to shame, put me down, but He raises me up. I stand on the promises of God. The promise that Lord will be with you. People will break you, don't worry. God will make you. You inform in prayer. You trust Him. Search His words. He will give you the relief. In James chapter 5, verse 7, it tells about the patience that how long I shall wait. Please read. Yes. இப்படி இருக்க Yeah. சகோதரரே கர்த்தர் வருமளவும் Yeah. நீடிய Be பொறுமையாயிருங்கள். patient, therefore, brethren, unto the coming of the Lord. Yes. இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். Look at that. Prepare the soil. Prepare your soul. Prepare your heart. நிலத்தை பண்படுத்தணுங்க, சுத்தப்படுத்தணுங்க. ஒரு ஆயத்தமும் இல்லாமல் மழை வரும்போது முள்ளும் காடுமா இருந்தால் பயிரா வரும். ஒன்லி அந்த முள்ளும் காடும் தான் நல்லா இன்னும் வளரும். அதுக்கு Hosea, another beautiful verse says that, chapter 6 and verse 3. Yes, please read. Yeah. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையைப் போலவும் Yes. பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். Look at that. Former rain, later rain. He will come. The Lord will come upon you like a rain. And we will be filled with His knowledge. Dear teachers, we need the rain of God, the Holy Spirit of God, the Holy Word of God every day. Another beautiful verse in Hosea, chapter 10, verse 12. Yes. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். Say, yes, read, yeah. தயவு கொத்ததாய் Yeah. அறுப்பு அருங்கள். அருங்கள். உங்கள் தரிசு நிலத்தை தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். இந்த ஆயத்தம் வேணுங்க. பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து Yes. உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ண மட்டும் அதை தேட காலமாயிருக்கிறது. அதனால 13 பாருங்க, அநியாயத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. What you sow, that you will reap. Bible says that sowing in tears, you will reap in joy. Never worry that people make you to cry. You have joy, harvest of joy. You have great blessings of God raining upon you. Another beautiful verse in Galatians, Galatia, chapter 6, 7, 8,
9. Yes, please. மோசம் போகாதிருங்கள். Yes, தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். yes. மனுஷன் எதை விதைக்கிறானோ மனுஷன் எதை விதைக்கிறான் அதையே அறுப்பான். அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். மாம்சத்தான் அறிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் What you sow, are you sowing in flesh? Saying I, that is flesh. Lord God, His word, that is spirit. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே. Verse number 9, yes, please read it. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். So don't stop doing good. Continue to do your good works. Whatever I do, anyway, I am going to get bad name. That is from man, not from heaven. God will bless you abundantly. I have seen the riches of the blessings of God. I stand before you. So many people know. வெட்டி குளமாக்கிட்டாங்க. But this Ebenezer, the people of Ebenezer, God filled their heart, removed their tears. All your tears will be turned into joy because of God's presence, God's Holy Spirit, God's holy word. So it will be poured upon you. It's a beautiful verse in Isaiah 35. 32, Isaiah 32, 15 to 20. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும். Those in the mic can read, yes. உன்னதத்திலிருந்து Yeah. நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் Yes. அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். Yes. செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி இருக்கும். Yes. நீதியின் கிரியையை சமாதானமும் Yes. நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆனாலும் காடு அழிய கல்மழை பெய்யும். அந்த நகரம் மகா தாழ்வாய் தாழ்ந்து போம். மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். Look at the last verse. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மாடும் கொடுக்கப்பட்டிருக்குது, கழுதியும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு கிளாஸும் மாடும் இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும்? ரெண்டுத்தையும் அங்கே பாருங்க, நடத்தி கொண்டு போய் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய். கழுதை நீ பேசாமலாம் சொல்லக்கூடாது, ரெண்டுத்தையும் நடத்தணும். அதுக்கு வசனம் போதும், கடவுளுடைய ஆவி போதும். எந்த கழுதையும் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும். உங்ககிட்ட அந்த ஆவி இருந்தால், உங்ககிட்ட அந்த கடவுள் வார்த்தை இருந்தால், யாரும் கழுதை இல்லை. மாடு மாத்திரம்தான் ஸ்பெஷலும் இல்லை. பைபிள் சொல்லுது, நான் சொல்லுறேன். மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள், if you want to be blessed people, blessed are ye that sow beside all waters. Don't worry about the people around you. God will make you to flourish if His Holy Spirit come upon you like a rain. Noah's time, no? God told Noah to prepare an ark. 40 days of rain. That is called the rain of judgment in Genesis 7:4.
if you want to read. God said, I will destroy this world. 40 days of rain. Nobody believed except Noah. There are many people still, they don't believe the word of God. They don't trust. இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனே தன் வீட்டை கண்மனையில் மேல் கட்டி, அதன்படி செய்யணும். நல்லா கேட்கறது நிறைய பேர் கேட்பாங்க. Do, follow, not one day, Sunday, Monday, all the days of your life. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு, today is important. Today. You see that Noah became a fool to all people. I repeat, all of you listen carefully. Noah became a fool. Why? He said, according to God's word, rain is going to come. No one believed. They got all the money for the carpentry work and they left. Till rain came, no one believed Noah. After that, they were shouting, Noah, Noah, Noah. God shut the door. Noah listened. The Bible says, அப்படியே செய்து முடித்தான். கடவுளுடைய வார்த்தையின்படி எவ்வளவு தடைகள் வந்தால் செய்து முடித்தான். எல்லாரும் அவனை ஃபூல்னு நினச்சாங்க. சொன்னவங்கெல்லாம் மடிந்து இறந்து போயிட்டாங்க. So the water, rain can bring judgment also. Blessings also. So God's blessing is upon all of us this morning. And chapter 72 of Psalm and verse number 6, quickly as I close now. Yes. Please read here. புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார். Matthew 5:45. Yes, read quickly. Yes. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். The Lord is showering blessings. He doesn't see whether you're a sinner or a saint. All people. Rain comes and showers upon everyone, but this is a separate blessing rain. Remove all your tears. The spiritual rain, the words of God. That's what the Bible says, that you are very blessed. That shall be showers of blessing. Shall we all stand up and wait for the Lord? As we come to the close of this year, we need the showers of blessings. We need the Lord to rain upon you, to remove your tears. அழுகையின் பள்ளத்தாக்கை நீ உருவ கடந்து, you will pass through the valley of tears. You'll be blessed with the heavenly waters, heavenly rain. ஏராளமாய் பெய்யும் உறுதிவா இதுவே ஆறுதல் தேடுதல் செய்யும் சபை மீட்குமே.
going to bless you. This is a time of God, hour of God. May the Lord come upon you like a rain. ஆறுரேராளமாய் பெய்யும் பொழியும் மிச்சனமே. ஓ அருளின் மாரியை தாரும் சிவதயபரதே. ஆருளிராளம் அருளவசியமே. ஓ அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெயற்றுவே. There shall be showers, amen, showers of blessing. This is the promise of love. There shall be season refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessings we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. But for the showers we plead. Dear teachers, as we remain eyes closed and our hearts listening to the Lord says to you, my dear son, my dear daughter, there shall be showers of blessings. It doesn't matter even if you are in a dry land. As we heard the beautiful message, when the Spirit of the Lord comes, He will fill the valley and He will make the rain to be filled in the pool. I will make waters and I will make the rivers to flow from thine heart, is what the Lord says. And there shall be rivers of living water flowing out of your heart. Today, as you believe the Lord's word, the Lord wants to bless you in His due season. If we listen and obey to the voice of the Lord, you shall be like a man who has built a house upon the top of the mountain. And then the Lord will bless you. He will take care of you. And the Lord will continue to make your face shine. Let us pray and thank the Lord for the wonderful message. A loving, gracious Heavenly Father, Lord, we thank Thee, we praise Thee, Lord, for Thy beautiful time, Lord. Early in the morning, Lord, You helped us to come and seek Thy face, sing praises unto Thee. And Lord, Thou hast spoken to each one of us, Lord, through our correspondent. Lord, thank You, Lord, for helping us to listen to Thy words. Lord, bless us, guide us, lead us, and Lord, continue to help us, O Master. May Thine showers of blessings, Lord, fill all of our lives, Lord, from today and forevermore, O Master, Lord. We thank Thee and we praise Thee, Lord, for our wonderful dear correspondent and our senior principal, Lord. Continue to bless them, Lord. Take care of them, build them, Lord. Bless them, and Lord, You help them and support them, Lord. Bless, Lord, all our teachers. Continue to take care of them, be with them, guide them, and Lord, You protect them, Lord. At this time, we pray for all our students, O Master. Continue to bless them, impart them with good talents and knowledge, O Lord. We pray for matriculation and CBSE school. Lord, help us to do more and more for Thine kingdom, O Lord. Lord, we thank Thee, we praise Thee, we honor Thee. And Lord, we ask this prayer in the most magnificent name of our Lord and Savior Jesus Christ. Amen.